நம்ம நாட்டோட ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் வால்யூம் வளர்ந்துட்டே வந்து இப்போ உலகத்துல 4வது இடத்துல இருக்கு. ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 40 லட்சம் கார் மேல வித்துக்கிட்டும் இருக்கோம். அப்படியே நம்ம இன்னொரு பக்கம் பார்த்தா 1000 பேர் இருந்தா அதுல வெறும் 40 பேர்கிட்ட மட்டும்தான் வண்டி இருக்கு. இதை வெறும் ஒரு நம்பரா பார்க்காதீங்க. நம்ம நாட்டோட பொருளாதாரம் வளர வளர இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சேர்ந்து வளரும். அடுத்த பல வருஷத்துக்கு இந்த செக்டர்ல எவ்வளவு growth இருக்குன்னு இது நம்மளுக்கு காட்டுது. இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு செக்டர் இன்வெஸ்டர்ஸ் கண்ணில் படாம இருக்காது. ஆனா நிறைய பேர் இந்த செக்டரை அனலைஸ் பண்றப்போ மெயினா ஒரு கம்பெனியோட மார்க்கெட் ஷேரை மட்டுமே பார்த்துட்டு இல்ல ஏதாச்சும் ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டுமே பார்த்துட்டு ஸ்டாக் சூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இதுல ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்கு. இந்த மாதிரி ஹெட்லைன்ஸ் மட்டுமே பார்த்து ஒரு கம்பெனியை சூஸ் பண்றப்போ அந்த கம்பெனி எவ்வளவு ஹை ரிஸ்கான கேம் விளையாடிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு புரியாது. இந்த செக்டர் பார்க்கறதுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருந்தாலும் இதை ஒழுங்கா அனலைஸ் பண்ணாட்டி இதுக்கு பின்னாடி இருக்கிற ரிஸ்க் சுத்தமா புரியாது. ஸோ இன்னைக்கு இந்த செக்டர்ல 3 கம்பெனிஸ் எடுத்திருக்கேன். மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. இவங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், கடந்த 5 வருஷம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணேன். இன்னைக்கு இவங்களோட பிசினஸை வெறும் நம்பர்ஸா பார்க்காம இந்த செக்டர்ல கரண்டா நடக்கிற ஷிஃப்ட்ஸை இந்த கம்பெனிஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இவங்க மெட்ரிக்ஸோட சேர்த்து கடைசியா இவங்க வேல்யூவேஷனையும் பார்க்கலாம். இந்த வீடியோ முடியறப்போ இந்த செக்டர்ல நீங்க எந்த ஸ்டாக் எடுத்தாலும் அதோட பேசிக் பிசினஸ் மாடலும் அதோட பேசிக் ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸும் உங்களாலையும் அனலைஸ் பண்ண முடியும். வாங்க ஆட்டோ செக்டரை சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த செக்டரோட அனாலிசிஸ்ல இறங்குறதுக்கு முன்னாடி இதோட பிசினஸ் ஓவர்வியூவை பேசிக்கா புரிஞ்சுக்கலாம். என்னதான் இந்த கம்பெனிலாம் ஒரு கார் விற்கிறது தான் மெயின் மோட்டிவா வச்சிருந்தாலும் இந்த செக்டர் இயங்குறதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னு பவர் ஆஃப் கேஷ். ஒரு கம்பெனி கார் விற்கும் போது ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அதை ப்ராஃபிட்டா காட்டுவாங்க. ஆனா இந்த செக்டர்ல நம்ம பார்க்க வேண்டியது ப்ராஃபிட்டை விட அவங்க கிட்ட கேஷ் எவ்வளவு இருக்குன்னு தான் பார்க்கணும். ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் இயங்குறதே இந்த கேஷால தான். அவங்க ரா மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதா இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்ஸ் டெவலப் பண்றப்போ அதுக்கு புது ஃபேக்டரிஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு கேஷ் தேவை. ஸோ நம்ம கவனம் இந்த கம்பெனிஸ் காரை விற்கும் போது அதை எவ்வளவு தூரம் கேஷா கன்வெர்ட் பண்றாங்கன்னு பாக்குறது தான். அடுத்து முக்கியமானது பவர் ஆஃப் வால்யூம். இந்த மாதிரி கம்பெனிலாம் 100 கார் வித்தா பத்தாது, லட்சக்கணக்கில் மேனுஃபேக்சர் பண்ணணும், லட்சக்கணக்கில் விற்கணும். அப்படி பண்றதால அவங்க மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை எஃபிஷியண்டா கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில ஒரு நல்ல பிராண்டா நிலைச்சு நிற்பாங்க. இந்த 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கரண்டா இருக்கிற ஆட்டோ செக்டர் நம்ம அப்பா காலத்திலயோ தாத்தா காலத்திலயோ இருந்த ஆட்டோ செக்டர் கிடையாது. இந்த செக்டரை 3 விஷயம் இப்போ புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. முதல்ல இவி ரெவல்யூஷன். இது இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. போன வருஷம் வெறும் 8% டோட்டல் சேல்ஸ் தான் ஈவிஸ்ல நடந்திருக்கு. ஆனா அதையே போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தா 15% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஈவியோட ப்ரொஜெக்ஷன் 2030க்குள்ள 20% தொடுன்னு கூட சொல்றாங்க. அடுத்து எஸ்யூவிஸ். நம்ம மக்களோட சாய்ஸ் கடந்த சில வருஷமா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டு வருது. எஸ்யூவிஸோட டோட்டல் சேல்ஸ் வால்யூம் 32%ல இருந்து இப்போ கிட்டத்தட்ட 55% ஆகியிருக்கு. இது நம்மளுக்கு ஹேட்ச்பேக் மாதிரியான வண்டிகளை மக்கள் பெருசா விரும்ப மாட்டேங்கிறாங்கன்னு இன்டைரக்டாவும் காட்டுது. இது நம்ம எல்லாருமே பெரிய காரோ இல்ல காஸ்ட்லியான காரை விரும்புறாங்கன்னு சொல்றதை விட மக்களோட பிஹேவியர் மாறிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். எஸ்யூவிஸ் விற்கிற கம்பெனிக்கு ஜென்ரலாவே அவங்க கார் பிரைசஸ் அதிகமா இருக்கிறதுனால ஒரு நல்ல ஆப்ரேட்டிங் மார்ஜினும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்படி மாறிட்டு இருக்கிற ஒரு செக்டருக்கு நம்ம கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. PM இ-டிரைவ் மாதிரி இனிஷியேட்டிவ்ஸோட சில EV பர்ச்சேசஸ்க்கு சப்சிடிஸ் கொடுக்கறதும், PLI மாதிரி ஸ்கீமோட மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ்க்கு இன்சென்டிவ்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே பாரத் ஸ்டேஜோட எமிஷன் நார்ம்ஸும் ப்ரோக்ரெசிவா டைட்டன் ஆகிட்டே இருக்கு. அது டைரக்டா இந்த இண்டஸ்ட்ரியோட டெக்னாலஜியை அப்டேட் ஆக ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டேவும் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டெக்னாலஜி மாறிக்கிட்டு இருக்கு, கன்சூமரோட பையிங் பேட்டர்ன்ஸும் மாறிக்கிட்டு இருக்கு, கவர்மெண்டோட நார்ம்ஸும் டைட்டன் ஆயிட்டு இருக்கு. இது வெறும் ஒரு செக்டர்னு சொல்றதை விட ஸ்ட்ராட்டஜிக்கா உருவாக்குற ஒரு ஈகோ சிஸ்டம் நம்ம சொல்லலாம். ரைட், நம்ம இப்போ இந்த 3 கம்பெனியோட ஒரு சில ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஆனா இந்த மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பார்க்குற இந்த ரேஷியோஸ்லாம் ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும். ஒன்று, நீங்க ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த ரேஷியோவை அதோட காம்படிட்டரை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ROCE, ROE பார்க்கலாம். ஒரு கம்பெனி புது ஃபேக்டரி கட்டுறாங்க. அதுக்கு மொத்த காஸ்ட் 4000 கோடி ஆகுது. இதுக்கு ஃபண்ட் பண்ண ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க. இதை நம்ம ஈக்விட்டின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஃபேக்டரியோட ஒரு வருஷம் கழிச்சு 1500 கோடி ப்ராஃபிட் கொடுக்குது. ROE கால்குலேட் பண்ணும்போது அந்த ப்ராஃபிட்டையும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டியும் கம்பேர் பண்ணி பார்க்கும். இது நமக்கு அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எவ்வளோ எஃபிஷியண்டா ஈக்விட்டியை ஹேண்டில் பண்றாங்கன்னு காட்டும். அதே மாதிரி இப்போ அந்த ஃபேக்டரியோட ஆப்ரேஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு பேங்க் கிட்ட இருந்து 6000 கோடி எக்ஸ்ட்ராவா கடன் வாங்குறாங்க. அடுத்த வருஷம் அந்த ஃபேக்டரியோட மொத்த வருமானம் 4000 கோடி வருது. இதை நம்ம ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ்ன்னு சொல்லுவோம்.
இப்போ இந்த ஃபேக்டரி கொடுத்த வருமானத்தையும் அதுக்கு அவங்க மொத்தமா உபயோகப்படுத்தின பணத்தையும் கம்பேர் பண்றத ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவோம். ROCE நம்மளுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கிற மொத்த கேபிட்டலையுமே எவ்வளோ எஃபிஷியண்டா ஹேண்டில் பண்ணாங்கன்னு காட்டும். பொதுவா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15-20% இருந்தா ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். ROCE 20 மேல இருந்தா குட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மாருதி சுசுகி ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் இந்தியன் ஆட்டோ செக்டர்லயே கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட்டபிளா இருக்கிற ஒரு கம்பெனின்னு உங்களை சொல்லலாம். அவங்க ROCE 23% மேல இருக்கு, அவங்க ROE 15% மேல இருக்கு. ஹிஸ்டாரிக்கலாவே இவங்க எக்கானமி எந்த ப்ராப்ளம் இல்லாட்டி கன்சிஸ்டன்டா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் ஒரு கிளாசிக் டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருந்த ஒரு கம்பெனி பிரமாதமான ரிகவரி காட்டியிருக்காங்க. அவங்க ROCE 17.6% வச்சிருக்காங்க, அவங்க ROE 28% கிட்ட இருக்கு. இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு காரணம் அவங்க ஜாகுவாரை ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் ஆக்குனது மட்டும் இல்லாம அவங்க டொமஸ்டிக்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணதுனால தான். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இங்க ஸ்டெடியா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ROCE 14.21%, ROE 16.78% வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த கம்பெனிஸோட பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரென்த் பார்க்கலாம். இது நம்மளுக்கு ரிசெஷன் மாதிரியான டைம்ஸை இந்த கம்பெனிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு ஐடியா கொடுக்கும். அதே சமயம் இவங்க ஃபியூச்சர் growth எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்னு நம்மளுக்கு காட்டும். இங்கே நம்ம பார்க்கறது முக்கியமாக ரெண்டே மெயின் ரேஷியோஸ் தான். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்லயே பேங்க் கிட்டேருந்து வாங்கின லோனுக்கு அந்த கம்பெனி 10% வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்களுக்கு வர்ற வருமானத்தை இந்த இன்ட்ரெஸ்டோட டிவைட் பண்ணால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கிடைக்கும். இது பேசிக்காக கம்பெனி கடன் மேலே இருக்கிற வட்டியை எவ்வளோ ஈஸியாக கட்ட முடியும்னு நம்மளுக்கு காட்டும். பொதுவாக இந்த நம்பர் 5 விட அதிகமாக இருந்தால் எக்ஸலண்ட்னு சொல்லலாம். அதுவே டெட் டு ஈக்விட்டி ஒரு கம்பெனியோட ₹1 சொந்த பணத்துக்கு எவ்வளோ கடன் வச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு காட்டும். இப்போ நம்ம மாருதி சுசுகி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கிட்ட ஒரு டெட் ஃப்ரீ பேலன்ஸ் ஷீட் இருக்கு. இதனாலேயே அவங்க இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு 406ல இருக்கு. இவ்வளோ ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட் இருக்கிறதால அவங்களால R&Dல அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணவும் முடியுது. அதுவே டாடா மோட்டார்ஸ் அவங்க பேலன்ஸ் ஷீட்டை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க டெட்டை குறைச்சதுனால அவங்க இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகி இப்போ 7 கிட்ட இருக்கு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இந்த இடத்துல ஒரு சிக்கல்ல இருக்காங்க. அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒழுங்கா படிக்காட்டி இது நம்மளுக்கு தெரியாது. அவங்க ஸ்டாண்ட் அலோன் ஃபினான்சியல்ஸை பார்க்கும்போது அவங்க ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி மாதிரியும் அவங்க இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க கன்சாலிடேட்டட் ஃபைனான்சியல்ஸை பார்க்கும்போது தான் அவங்க கிட்ட மொத்தமாக ஒரு குரூப்பாக எவ்வளோ கடன் இருக்குன்னு நம்மளுக்கு புரியும். இவங்க டைவர்சிஃபைடான ஒரு குரூப்னால இவங்க கேபிட்டல் அலோகேஷனை இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு காரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதோட ஷோரூம் ப்ரைஸ் 20 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காரை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட், ஃபேக்ட்ரி காஸ்ட், பிஸ்னஸ் ஓவர் ஹெட் காஸ்ட்னு இருக்கும். இது மொத்தத்தையும் சேர்த்தா ஒரு 17 lakhs வருதுன்னு வச்சுக்கலாம். இதை நம்ம ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த காரோட ப்ரைஸ், அதாவது ரெவென்யூவை இந்த ஆப்ரேட்டிங் காஸ்டோட நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு ஒன்று கிடைக்கும். இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை கார் ப்ரைஸோட டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பேர் ஆப்ரேட்டிங் மார்ஜின். இது நம்மளுக்கு கம்பெனிக்கு கிடைக்கிற ₹100க்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோன்னு காட்டும். யூஸ்வலாக இந்த நம்பர் 10-15 மேலே இருந்தால் குட்னு நம்ம சொல்லுவோம். மாருதியோடது இந்த இடத்துல சட்டிலாக 10% கிட்ட இருக்கு. இந்த மெட்ரிக்கை கண்டிப்பாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். டாடா மோட்டார்ஸ் போன வருஷத்துல இருந்து ஸ்லைட்டாக டிக்ளைன் ஆகி இருந்தாலும் இன்னும் ஹெல்த்தியாக 13.28%ல இருக்கு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோடது இந்த 3 பேரோடத்தையும் கம்பேர் பண்ணால் அதிகமாக 16.77%ல இருக்கு. இதுக்கு காரணம்னு பார்த்தா அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக SUVs மேலே வச்ச ஃபோக்கஸ். இப்போ இந்த ஃபைனான்ஷியல் மெட்ரிக்ஸ் இந்த கம்பெனிஸோட கேஷ் பொசிஷன் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு காட்டிடுச்சு. ஆனால் இவங்க மார்க்கெட் பொசிஷனும் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியும் புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் ஆப்ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் பேசஞ்சர் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் கிங்னா மாருதி சுசுகி தான் சொல்லணும். கன்சிஸ்டண்டாக 40% மேலே ஷேரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா அவங்க டாமினேட் பண்ணிட்டே இருந்தாலும் இப்போ கரண்டாக கஸ்டமர் ஃபோக்கஸ் SUVs பக்கம் திரும்பினதுனால இது அவங்களுக்கு ஒரு ரிஸ்காக மாறி இருக்கு. டாடா மோட்டார்ஸை பார்த்தா அவங்களுக்குன்னே ஒரு யூனிக்கான பொசிஷனாக EVல உருவாக்கியிருக்காங்க. அவங்க பேசஞ்சர் வெஹிக்கிளோட ஷேர் வெறும் 14% இருந்தாலும் அவங்க EVயோட மார்க்கெட் ஷேர் கிட்டத்தட்ட 50% இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் JSW மோட்டரும் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் இவங்களோட ஷேரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஸ்ட்ராட்டஜிக்காக உலகத்திலேயே நம்பர் 1 டிராக்டர் மேனுஃபேக்சராக மட்டும் இல்லாமல் SUVஸ்லையும் அவங்க டாமினன்ட் பொசிஷனில் இருக்காங்க. இதை நம்ம அவங்க மார்க்கெட் ஷேர் 11%லேருந்து 27% போனதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கம்பெனிஸ்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் எவ்வளோ கார்ஸ் விற்றாங்கன்னு பார்க்கலாம். மாருதி சுசுகியை பார்த்தா இந்த வருஷம் அதிகபட்சமாக டொமஸ்டிக் சேல்ஸில் 18 லட்சம் வண்டி கிட்ட விற்றுருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸில் 3 லட்சம் வண்டி மேலே விற்றுருக்காங்க.
டாடா மோட்டார்ஸோட டோட்டல் சேல்ஸ் வால்யூம் ஸ்லைட்டாக டிக்ளைன் ஆகியிருக்கு. ஆனால் அதுவே அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற இவி செக்மெண்ட்ல இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பார்த்தா அவங்க எஸ்யூவி போர்ட்ஃபோலியோனாலேயே அவங்க இயர் ஆன் இயர் 15% மேல growth காட்டியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ரொம்ப தீவிரமா அவங்க சாக்கான் ஃபெசிலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ண லேண்டும் தேடிட்டு இருக்காங்க. இது அவங்க வெஹிக்கிள்ஸ்க்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு கிளியரா காட்டுது. இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளோ மாறிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதனால இந்த 3 கம்பெனிஸோட R&D ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். மாருதி சுசுகியை பார்த்தோம்னா அவங்க R&D ஃபியூவல் எஃபிஷியன்டான ஐசி இன்ஜின் டெவலப் பண்ணுறதுல ஃபோக்கஸ் ஆகியிருக்காங்க. அதோட சேர்த்து ரொம்ப முக்கியமாக எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற விட்டாராலையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் அவங்க R&Dயை கம்ப்ளீட்டாக அவங்க இவி பிளாட்ஃபார்ம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பேட்டரி டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மஹேந்திரா பார்த்தா அவங்க R&D டெடிகேட்டடான பான் எலக்ட்ரிக் விஷன் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் அவங்க இவி போர்ட்ஃபோலியோக்காக. இந்த கம்பெனிஸோட கேஷ் பொசிஷன், பேலன்ஸ் ஷீட் மெட்ரிக்ஸ், பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியோட சேர்த்து R&D மெட்ரிக்ஸையும் பார்த்தோம். இப்போ இந்த கம்பெனிஸை இன்வெஸ்டர்ஸ் எப்படி வேல்யூ பண்றாங்கன்னு வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் இது பார்க்கலாம். யூசுவலா இந்த இடத்துல 2 மெட்ரிக்ஸ் பார்ப்பேன், பிரைஸ் டு earnings, பிரைஸ் டு புக். ஆனா இந்த 2 மெட்ரிக்ஸுமே முன்னாடியே வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இப்போ வெறும் நம்பர்ஸை பார்க்கலாம். மாருதி சுசுகியை பார்த்தோம்னா இங்க பிரீமியமா 32 கிட்ட PE வச்சிருக்காங்க. அவங்க பிரைஸ் டு புக்கும் 5 கிட்ட இருக்கு. இது இன்வெஸ்டர்ஸ் அவங்க ஸ்டேபிள் ஏர்னிங்ஸ்லயும் மார்க்கெட் டாமினன்ஸ்லயும் எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்காங்கன்னு காட்டுது. டாடா மோட்டார்ஸோட கரண்ட் PE 11.96 கிட்ட இருக்கு. அவங்களோட புக் வேல்யூ 1.97. இது அவங்க காம்படிட்டர்ஸ் விட கம்மியா இருக்க காரணம் இன்வெஸ்டர்ஸ் ஜாகுவாரோட சக்சஸை ஒரு சந்தேகமா தான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பெர்ஃபார்மன்ஸை இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூ இன்வெஸ்டரா பார்த்தா இது ஒரு வேல்யூவேஷன் கேப் மாதிரி தான் தெரியுது. அடுத்து மஹேந்திராவோட வேல்யூவேஷனும் ஒரு பிரீமியம்ல தான் இருக்கு. அவங்க PE 27லயும் அவங்க பிரைஸ் டு புக் 4க்கு மேலயும் இருக்கு. இந்த ஹை வேல்யூவேஷனுக்கு காரணம் இன்வெஸ்டர்ஸ் அவங்க ஹை growth, ஹை மார்ஜின்ஸ், SUVs மேலயும் டிராக்டர்ஸ் மேலயும் வச்சிருக்கிற கான்ஃபிடன்ஸ். ரைட், இப்போ இந்த 3 கம்பெனியுமே நம்ம சமரைஸ் பண்ணலாம். மாருதி சுசுகியை பார்த்தோம்னா இது ஒரு மார்க்கெட் லீடர். அவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட் அவங்களோட பெரிய பலம். அதோட சேர்த்து அவங்க கிட்ட இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸும் சர்வீஸ் நெட்வொர்க்ஸும் அவங்கள இண்டஸ்ட்ரி லீடரா வச்சிருக்கு. இவங்க கிட்ட இருக்கிற மெயின் ரிஸ்க்னு பார்த்தா அவங்க இவி டெக்னாலஜியை லேட்டாக அடாப்ட் பண்ணதுனால அவங்க டிக்ளைனிங் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வால்யூம் ஒரு கன்சர்னாக இருக்கு. இவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட்னாலையும் அவங்க ஸ்ட்ராங் மார்க்கெட் ஷேர்னாலையுமே இன்வெஸ்டர்ஸ் இதுக்கு இன்னுமே ப்ரீமியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டாடா மோட்டார்ஸை நம்ம பார்த்தோம்னா ஒரு ஹை ரிஸ்க், ஹை growth, டர்ன் அரவுண்ட் கேட்டகரியில் இருக்கு. அவங்க முக்கியமான கடன் பிரச்சனையை முடிச்சது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட இவி மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜும் எடுத்திருக்காங்க. பேட்டரி டெக்னாலஜிக்காக டாடா யூனிவர்ஸையும் உருவாக்கியிருக்காங்க. பெரிய ரிஸ்க் அப்படின்னு பார்த்தா அவங்க JLR மேல வச்சிருக்கிற ஒரு டிபெண்டன்சின்னு நம்ம சொல்லலாம். ஒரு வேல்யூ இன்வெஸ்டரா பார்த்தா வேல்யூவேஷன் கேப் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மஹேந்திரா பார்த்தோம்னா இது ஒரு நீஷ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு கம்பெனி. அவங்க ஸ்ட்ரென்த் ஹை மார்ஜின் SUVஸ்லையும் டிராக்டர் செக்மெண்ட்லையும் இருக்கிறது. இந்த கம்பெனி டாடா மாதிரி ஒரு காங்க்ளாமரேட்டா இருந்தாலும் இவங்க ரிஸ்க், அவங்க கேபிட்டல் அலோகேஷனை சரியா பண்ணாததுதான். மேலோட்டமா பார்த்தா இந்த கம்பெனி நல்லா இருக்கு. ஆனா ஒரு குரூப்பா பார்த்தா அவங்க கடன் பிரச்சனையை நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ ஆட்டோமொபைல் செக்டரோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நான் நம்புறேன். இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சா அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.